முதல்ல மகா கூட்டணி, இப்போ மகா கூட்டணி. சொன்னேன், பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இளைஞர்னா இளைஞர் அணி மகளிர் அணி பிரிக்கல, இளைஞர்கள் மகளிர்கள் அப்படி தந்துட்டு இருக்கிறோம். நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சி நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நான் 31ஆம் தேதி நான் தொடங்குறேன். அதே மாதிரி துணை முதல்வர் வந்து 31 கிளம்புறாரு. கனிமொழி வந்து 1-2 கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். 30 கிளம்புறாங்க. இது வரைக்கும் முடிவு நடந்திருக்கு. பாக்கியெல்லாம் கலந்து பேசி அதனால் விரைவில் அறிவிப்போம். அப்படி தானே சொல்லுவார் அவர். வேற ஒன்றும் சொல்கிறது வழி இல்லையா? இந்த ஆட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதுதான் சொல்லிகிட்டே இருக்காங்க திருப்பி. வேறு ஒன்றும் சாதனை செய்யலை, மது செய்யலைன்னு சொல்ல முடியாது. எதை குற்றம் சொல்ல முடியாது தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தாமதம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வேலை முடிஞ்ச உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே பாகம் பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தாமதம்னு சான்ஸே கிடையாது. நாங்கள் தான் முன்கூட்டியே பண்ணிகிட்டு இருக்கிறோம். மண்டல அளவில் பூத் கமிட்டி போட்டோம், பாகம் ஒரு கூட்டம் நடத்தணும், இளைஞர் அணி மண்டல அளவில் மாநாடு நடத்தணும், மகளிர் அணி மாநாடு நடத்தணும், மண்டல அளவில் ஒரு கட்சியினுடைய மாநாடு நடத்தணும். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் தேர்தல் வேலை தான். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போய்ட்டு சொன்னேன். நாளைக்கு தானே சொல்லணும். நாளைக்கு சொல்லணும். ஆமாம், அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பட்டுப்புடவை தான் கட்டி போக முடியும், பீரோவில் எல்லா பட்டுப்புடையும் கட்டிட்டு போக முடியாது. அடுத்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்புடவை கட்டி போகணும்னு சொல்லி அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து வெற்றி வர வரோம் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறோம்.